குழந்தைகள பஸ் ஏத்துறதுக்காக தாத்தா பாட்டிங்க வெயிட் பண்ணி குழந்தைய ஏத்துவாங்க தெரியுங்களா? ஆமா. அதுல சில பேர் வேலைக்கு போற பெண்களா இருந்தா வேலைக்கும் ரெடி ஆகணும், குழந்தைகளையும் அனுப்பி வைக்கணும், வீட்டுக்காரருக்கான பணிவிடைகள்லாம் செஞ்சு முடிக்கணும். இந்த நேரத்துல அந்த குழந்தைய பஸ் ஏத்த போகும்போது அந்த டயத்துக்கு அது பஸ் வராது. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்போது டென்ஷன் இருக்கும். ஒரு முறை கூட பஸ் டயத்துக்கு வரலையேன்னு அவங்களுக்கு ரொம்ப புலம்பல். இது சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம விசாரிக்கிறோம் இல்லைங்களா? விசாரிக்கும் போது அதுல என்ன உண்மை வெளிப்படுதுன்னா, அந்த பஸ்ஸுக்கு பணம் கட்டுறாங்க இல்லைங்களா ஸ்கூல்ல, அத ஒரு முறை கூட அவங்க ஒழுங்கா கட்டணது இல்ல. அதாவது அந்த டியூ டேட்டுக்கு அப்புறம் தான். ஆமா, நாம ஒழுங்கா கட்டாதனால பஸ் ஒழுங்கா வரலங்கிறது புரிய வைக்கும் போது தான் தெரியுது இதுதான் லைஃப் ரெஸ்பான்ஸா அப்படின்னு தெரியுது. நமக்கு என்ன நடக்கிற சம்பவங்களுக்கும் நம்ம லைஃப்ல நம்மளோட குணத்துக்கும் லிங்க் இருக்கு. அதாவது இவங்க சரியா கட்டாதனால தான் இவங்களுக்கு வந்து அவங்க லாஸ்டா மரியாதை கொடுக்காம வராங்களா? அவங்க சரியா கட்ட ஆரம்பிச்சோன்னே பஸ் டயத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. லைஃப் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதாவது நம்முடைய குணங்களை நம்முடைய ஆட்டிடியூடு மாத்திக்கிறப்போ இதெல்லாம் கண் கூட பெரிய ஆன்மீக உண்மை. இந்த அளவுக்குலாம் விளக்கமாலாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொன்னதா தெரியல. இது மாதிரி ஏராளமான கருத்துக்கள்ல என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சில கஷ்டம் வருது, சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை நம்ம விளக்குறதுக்காக, அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம முயற்சியெல்லாம் எடுக்கிறோம். அதுல சில பேர் வெற்றி பெறது உண்டு, சில பேர் வந்து முடியாம போறது உண்டு. ஆனா பகவான் அன்னையும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரச்சனையே உனக்கு வாய்ப்பா மாறுதுங்கிறாங்க. பிரச்சனையை கண்டு பயப்படுறதுக்கு பதிலா அதை எப்படிடா தீர்க்கிறதுன்னு சிக்கலுக்கு கவலைப்படுறதுக்கு பதிலா இதெல்லாம் நமக்கு நன்மை வரப்போகுதுன்னு சொல்லி புரிந்து அதை கையாண்டு அதையே வாய்ப்பா மாத்துறது தான் பகவானோட கருத்து. அதாவது இதுல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மற்ற மார்க்கத்துக்கு இதுக்கு நிறைய முரண்பாடா இருக்கும். பகவான் என்ன சொல்றாருன்னா, உனக்கு யாரை கண்டா பிடிக்காதோ அவன் தான் உனக்கு பெரிய உதவி செய்ய போறவன்றார். எப்படி சார்? அவங்க ஏதாவது ஒரு பண்ணாதானே நமக்கு அவங்கள பிடிக்காம போகும். நமக்கு பிடிக்காம நம்ம அப்படி எடுத்துட்டு இருக்கிறோம், அப்படி ஒதுக்கிடுறோம். பட் ஆனா உண்மை அதுதான்றாரு. எது முரண்பாடா இருக்குதோ அது நமக்கு உடன்பாடாயிடுங்கிறார். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு மனைவியை வந்து அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுனே இருக்க ஆரம்பிச்சுக்கலாம். அந்த அம்மாவுக்கு என்னன்னா வருத்தம், இது மாதிரி நம்மள வந்து எங்கேயுமே அனுப்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு வருத்தப்படுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவரே நீ அங்க போ இங்க போ, ஏன் அங்க போகலன்னு சொல்லுவார். அது வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணணும். அந்த பர்சனாலிட்டி அதுக்குள்ள இருக்கு, நமக்கு தெரியாது. நாம என்ன பண்றோம்னா ஒரு வெளிப்பாட இதே நேச்சுரலா இப்படியே தான் இருப்பாருன்னு நினைச்சு நம்ம ஒரு முடிவுக்கு பண்ணி நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மாற மாட்டாங்க. நமக்கு இந்த நிலைமை மாறும், இது நமக்கு சரியா வரும், நமக்கு அது இன்னொரு பக்கமும் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அன்னையை தரிசிக்கிறப்போ நீங்க பெரும்பாலும் பகவான் அரவிந்தருடைய உருவம் தெரியும். நீங்க அரவிந்தரை தரிசனம் பண்ணீங்கன்னா அன்னையோட உருவம் தெரியும். இதை நிறைய பேர் கண்கூடா பார்த்துருக்காங்க. என்னடா அதுன்னு ஒரே ஆச்சரியமா இருக்கும். இதுதான் உலகத்துல இல்லாத ஒரு அதிசயம். நீங்க அன்னையை போய் தரிசிக்கிறீங்கன்னா அதுல பகவான் உருவம் தெரியும். இப்போ உதாரணமா ஆசிரமத்துக்கு போறாங்க நிறைய பேர், சில பேர் அங்கேயே இறந்துடுறவங்களும் உண்டு. சில நேரங்களில் ஹார்ட் அட்டாக் வந்து ஏதோ வந்து இறந்துருவாங்க. அப்படி இறந்தவங்களை கிட்டக்க போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நெத்தியில பாத்தீங்கன்னா அந்த பகவான் சிம்பிள் தெரியும். அதாவது அந்த பகவான் அம்சம் இருந்தாதான் அந்த ஆசிரம வளாகத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு மரண சம்பவமே நடக்கும். எல்லாரும் இதுவாயிட முடியாது. அது மாதிரி ஒரு விசேஷம் வந்து அது இருக்கு. கண்டிப்பா சார். இன்னும் நிறைய விஷயம் நீங்க நம்ம தொடர்ந்து வர ஒவ்வொரு எபிசோட்லயும் எங்க கூட எங்க நேயர்கள் கூடயும் நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வரணும். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். என்னென்ன இதுல நம்ம ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு நம்ம எபிசோட்லயும் நிறைய விஷயம் பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் சொன்னதை பத்தியும் அந்த மார்க்கம் பத்தியும் நம்ம என்னெல்லாம் நம்மளை வந்து திருத்திக்கணும், நமக்கு கிரேஸ் பெறணும்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கறத போல நம்ம நிறைய விஷயம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்க தொடர்ந்து இதை செகண்ட் டைம் பார்க்கணும்னா நீங்க யூடியூப்/ஸ்ரீ அன்னை அடிகள்னு நீங்க டைப் பண்ணி நீங்க யூடியூப்லயும் பார்க்கலாம். அண்ட் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் சாத்னா. நன்றி, வணக்கம். ஸ்ரீ அன்னை ஆசிரமம் 41 தம்பையா ரோட், மேற்கு மாம்பலம், சென்னை 6,33,000. தொலைபேசி எண் 9841425456, 9380450621, 99412484456 and 98414222456. Email ID sreeannaiadigal@gmail.com. Website www.mothergrace.org.
பிரான்ச்சஸ் அம்பத்தூர், மயிலாப்பூர், நங்கநல்லூர், மடிப்பாக்கம் மற்றும் ஆடம்பாக்கம். கோவை முகவரி: கோயம்புத்தூர் ஆசிரமம், 123, நாராயணகுரு ரோட், சாய்பாபா காலனி, கோவை 11.